சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவான கூலி திரைப்படம் கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகெங்கிலும் இருக்க திரையரங்களில் வெளியானது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத் இசையமைத்த இந்த படம் ரஜினி திரை வாழ்க்கையில் 50 ஆண்டுகள் நிறைவில் வெளிவந்த படம்ன்றது குறிப்பிடத்தக்கது. ரசிகர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த திரைப்படம் வெளியாகி நேற்றோடு, அதாவது ஆகஸ்ட் 27ஆம் தேதியோடு பார்த்திங்கன்னா 14 நாட்களை நிறைவடைந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 50 ஆண்டுகால சினிமா பயணத்தில் ஒரு மகுடமாக வந்த கூலி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. படத்தோட அறிவிப்பு மற்றும் மோனிகா பாடல் இது ரெண்டுமே உலக அளவில் படத்துக்கு பெரும் விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. இதனால் இந்த படம் தமிழ் சினிமாவில் 1000 கோடி வசூலிக்கும் முதல் படமாக இருக்கும்னு அனைவராலுமே எதிர்பார்க்கப்பட்டது. கூலி திரைப்படம் வெளியாகி முதல் நாளே பார்த்திங்கன்னா 151 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சது. தமிழ் சினிமாவில் முதல் நாளில் அதிக வசூலித்த படம்னும் சாதனையும் புரிந்தது. அது மட்டும் இல்லாமல் முதல் 4 நாட்களில் பார்த்திங்கன்னா உலகளவில் 404 கோடியை வசூலித்து முதல் 4 நாட்களில் அதிக வசூலித்த தமிழ் படம்ன்ற சாதனையும் படைத்தது. முதல் 4 நாட்களில் அமோகமாக இருந்த வசூல் 5ஆவது நாளில் இருந்து குறைய தொடங்குது. இதற்கு முக்கிய காரணம் படத்தோட ரசிகர்கள் கொடுத்த கலவையான விமர்சனம் தான். படத்தில் என்னதான் அதிகமான நட்சத்திரங்கள் இருந்தாலுமே அது அந்த அளவுக்கு ரசிகர்களை கவரல, அவர்களுக்கு சலிப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. இதனால் 5ஆவது நாளில் இருந்து, அதாவது வார நாட்களில் பார்த்திங்கன்னா வசூலோட நிலவரம் கணிசமாக குறைய தொடங்கியது. இதையடுத்து 14 நாட்களில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் கூலி திரைப்படம் மொத்தமாக 268.75 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சதுக்கு. விநாயகர் சதுர்த்தியான விடுமுறை தினமான நேற்று கூட பார்த்திங்கன்னா படம் வெறும் 4.5 கோடி மட்டுமே வசூலித்திருக்கு இந்திய அளவில். இதையடுத்து உலகளவில் இது வரைக்கும் 14 நாட்களில் பார்த்திங்கன்னா 460 கோடி வரைக்கும் தான் படம் வசூலித்திருக்கு. படத்துக்கு ஓவராக ஹைப் கொடுத்தனால, ரஜினியோட படம்ன்றதுனால முதல் 4 நாட்கள் ப்ரீ புக்கிங்கில் வந்த கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன் எல்லாமே. ப்ரீ புக்கிங்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா யாருமே இந்த படத்தை பார்க்கவும் சொல்லலை, இந்த பாட்டை பார்க்கணுன்னு விரும்பலை. அதனாலே தேட்டர்களில் வசூலும் குறைய தொடங்கியது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இந்த திரைப்படம் தற்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா 500 கோடி கிட்ட நெருங்கி இருக்கே தவிர 1000 கோடி எல்லாம் எட்டுவது சாத்தியமே இல்லைன்றதும் தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கு. மேலும் தமிழ் சினிமா தொடர்பான இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.